இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த தாவேகா இணைப்புங்கிறது தாவேகாவுக்கு பிளஸ் ஆகவும், கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு மைனஸ் ஆகவும், திமுகவுக்கு பிளஸ் ஆகும் வாக்கு வங்கியில இருக்கும் அப்படின்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க? இவரை வச்சிருந்தா ஓட்டு இழப்பு தான் ஏற்படும், இல்ல குழப்பம் தான் ஏற்படும். அதனால இதற்கு மேல இவரை வச்சுக்க முடியாதுன்னு தான் ஒரு குறிப்பாக திரு எடப்பாடி அவர்களையே கட்சிக்குள்ள கொண்டு வந்தவர்லாம் சொல்றாங்க. தாவேகா ரசிகர்களை இரவல் வாங்கிட்டு பாருங்க எனக்கு பெருமையா இருக்குதுன்னா இது என்னங்க பெருமை, எவ்வளவு கேவலங்க. அதனால அதெல்லாம் ஒன்றும் முக்கியத்துவம் கிடையாது. அதெல்லாம் ஒரு கணக்கிலே ஒரு அதிமுக போன்ற ஒரு வீரியமிக்க பிரம்மாண்ட கட்சிக்கு. ஆனா இப்போ திரு எடப்பாடி அவர்களுடைய இந்த லீடர்ஷிப்புக்கு அப்புறமாக தொடர்ந்து 11 தோல்விகள் அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்கு. அவ்வளவுதான். அது ஒரு இதுலயே வராது, அது கணக்கிலே வராது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போதெல்லாம் டெல்லி வந்து சென்னையை நோக்கி வந்துச்சு. குறிப்பாக எம்ஜிஆர் இல்லம் வந்தது. இன்னைக்கு எது எடுத்தாலுமே, யாரை பிரித்தாலும், யார் எது பண்ணாலுமே நேரடியாக டெல்லிக்கு போவதற்கான அந்த ரகசியம் என்ன? மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் திமுக பக்கம் போவார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு 2 நாட்களாக வதந்தியாக இருந்த தாவேகாவோடு இணைவார் அப்படின் போது அந்த வதந்தியை உண்மையாக்கும் விதமாக தாவேகால இணைந்தார். இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த தாவேகா இணைப்புங்கிறது தாவேகாவுக்கு பிளஸ் ஆகவும், கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு மைனஸ் ஆகவும், திமுகவுக்கு பிளஸ் ஆகும் வாக்கு வங்கியில இருக்கும் அப்படின்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது எதுவுமே நடைபெற்றதான யூகத்தின் அடிப்படையில். முதல் நீங்க சொல்றது அவர் வெளியேற்றப்பட்டு விட்டார். ஒரு கட்சியிலேருந்து வெளியே போனவர் அவர் எந்த கட்சிக்கு போனா, தனி கட்சி ஆரம்பிச்சார்னா, எந்த கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டவரை இவரால் இனிமேல் இந்த கட்சிக்கு எந்த விதத்திலையும் நலன் கிடையாது. இவரை வச்சிருந்தா ஓட்டு இழப்பு தான் ஏற்படும், இல்ல குழப்பம் தான் ஏற்படும். அதனால இதற்கு மேல இவரை வச்சுக்க முடியாதுன்னு தான் ஒரு தலைவரையோ, ஒரு தொண்டரையோ, ஒரு உறுப்பினரையோ கட்சியை விட்டு நீக்குவாங்க. அவர் எந்த பக்கம் போன, திமுகவுக்கு போனா என்ன, அவர் தாவேக்காவுக்கு போனா என்ன, இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி கிட்ட போனா என்ன, சசிகலா அம்மாட்ட போனா என்ன, இல்லைன்னா அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு இப்போ கழகம்னு போடுற அந்த பலாப்பழ சின்னத்தை கையில் வச்சுட்டு இருக்கிற ஓபிஎஸ் கிட்ட போனா என்ன, அப்படி இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு போனா என்ன, எந்த கட்சிக்குனாலும், இல்லை காங்கிரஸுக்கோ இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கோ எதுக்கு வேணாலும் போகலாம். அவர் இல்லை இப்போ எங்கேயும் போகாமே இருக்கலாம், இல்லை தனி கட்சி கூட ஆரம்பித்து அதிமுக நான் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவர் வெளியே அனுப்புகிறாங்க. அப்புறம் அவர் எங்கே சேர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வேணா எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா திமுகவுக்கு மற்ற கட்சிகள் எதிர்பார்த்துருக்கலாம் திமுகவுக்கு போவாரோன்னு. ஆனால் திமுக தாவேகா கிட்ட அவர் அனுப்பி வச்சிருக்குதோ அந்த பேச்சு வந்துச்சு. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த கட்சியில இருந்தவர், பயணித்தவர். அவருக்கு அதிமுக சர்க்கிள்ல அதிகமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். குறிப்பாக திரு எடப்பாடி அவர்களையே கட்சிக்குள்ள கொண்டு வந்தவர்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த அந்த கொங்கு மண்டலத்துல தெரிந்த முகங்கள்ல அவருடைய ஒரு முகமும் அப்படிங்கும்போது வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு அது மைனஸ் ஆகுமா, இவருடைய அந்த வெளியேற்றம் அப்படிங்கிறது? இப்போ கலைஞரை கொண்டு வந்தவர் யாரு அரசியலுக்கு? கலைஞர் கருணாநிதியோட பெரிய பதவியில் இருக்கார் அவரு. தெரியுமா யாருக்குன்னா? யார் யார் அறிமுகப்படுத்தினா, யார் யாருக்கிட்ட வந்தா? சரி, செங்கோட்டையனை அரசியல் அறிமுகப்படுத்தினது யாரு? அவர் எங்க இருக்காரு? அவரு எம்ஜிஆருடைய ரசிகரா இருக்கு. ஏங்க அவர் யார் அறிமுகப்படுத்தினது? ஏதோ ஒரு கட்டத்துல அரசியல்ல யாராவது ஒருத்தர் அறிமுகப்படுத்தி இருப்பாங்கல்ல. அவர் எங்க இருக்காரு இப்போ சொல்லுங்க? அரசியல்ல யாராவது ஒருத்தர் அறிமுகப்படுத்திருப்பாங்கல்ல, பதவிக்கு பரிந்துரை பண்ணியிருப்பாங்கல்ல. டைரக்டா நேரம் எம்ஜிஆர் போய் பார்த்து பதவி வாங்கின்னு எம்எல்ஏ வாங்கின்னு வந்துட்டாரா? அவரையும் யாரெல்லாம் அறிமுகப்படுத்திருப்பாங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவர் அறிமுகப்படுத்தினாரு, அவர் அறிமுகப்படுத்தினாரு, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவரால் கட்சிக்கு என்ன நன்மை?
55 வருஷம் கட்சியில் இருந்தாருன்றீங்க. 55 வருஷத்துல ஒரு 20-50 எம்எல்ஏவாவது உருவாக்கியிருப்பார்ல? உருவாக்கியிருக்காரா? ஒரு 20-30 அமைச்சர்களை உருவாக்கியிருப்பார்ல? ஒரு 10-20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கியிருப்பார். சரி, இதெல்லாம் உருவாக்கலனா கூட ஒரு 10-20 மாவட்ட செயலாளர்களாவது உருவாக்கி வச்சிருப்பார்ல? இப்போ டிடிவி தினகரன் வெளியே போகும் 18 பேர் கூட போனாங்க. ஓபிஎஸ் வெளியே போகும் 11 பேர் கூட போனாங்க. இப்போ இவர் வெளியே போகும்போது எந்த புரட்சி வெடிச்சது? ஆனா தாவேக்கால இணைந்ததுக்கு பிறகு அவர் சொந்த ஊருக்கு போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம். முதல் முறையாக எனக்கு இவ்வளவு இது வெக்கமா இல்லையா? இது வெக்கமா இல்லையா? 55 வருஷமா நான் கட்சியில இருந்தேன். கட்சியில இருக்கும்போது எனக்கு கூட்டமே வரல. இன்னைக்கு தாவேக்காக சேர்ந்த உடனே எனக்கு கூட்டம் வந்துச்சுன்னா, இன்னொரு கட்சி, ஒரு இளைய கட்சி, அந்த தொண்டர்களை இரவல் வாங்கினா அதை போய் பெருமையா பேசுறீங்கன்னா அது வெக்கமா இல்லையா உங்களுக்குன்ற? இவர் போய் சேரும்போது தாவேக்கால பாருங்க, அதிமுக லட்சக்கணக்கான பேர் என் பின்னாடி வந்துட்டாங்க, மொத்த பனையூரே அல்லோல கல்லோலப்பட்டுச்சு அப்படி சொன்னா பெருமை. தாவேக்கா ரசிகர்களை இரவல் வாங்கிட்டு பாருங்க எனக்கு பெருமையா இருக்குதுன்னா இது என்னங்க பெருமை? எவ்வளவு கேவலங்க இது. இல்ல, ஆனா சொல்லுங்க, ஒன்னும் அதாவது எந்த ஒரு இதுவுமே கிடையாது, செங்கோட்டையன் அவர்கள் போறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னா, மீண்டும் திரு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது அதே கோபிச்செட்டிப்பாளையத்துல ஸ்டார்ட் பண்ணி அதே செங்கோட்டையனின் விமர்சனம் பண்ணிட்டு தான் அவருடைய வாகனம் மூவ் ஆகுதுன்னா அந்த ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால தானே அங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறாரு. ஏன் அங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக கூடாது? இதுன்னு இருக்குது நீங்க சொல்றது. சரி, இதுக்கு முன்னாடி எங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனாரு? கோயம்புத்தூர்ல, கவுண்டம்பாளையத்துல. ஆமா, அங்க யார் வெளியே போயிட்டா? இல்ல, வெளியில போல. அததான் சொல்றேன், இது ஏற்கனவே முன் தேதியிட்டது. இவர் வெளியே போறதுக்கு முன்னாடியே அதே கோபிச்செட்டிப்பாளையத்து வரியா போனது பிரச்சாரத்துக்கு போனார் தெரியுமா? ஆமா, அந்த தொகுதியை அவாய்ட் பண்ணிட்ட போனாரு. இல்ல, அந்த தொகுதியில போகும்போது இவர் கலந்துக்கிட்டாரா? கலக்கல. அப்புறம் அதனால அதெல்லாம் ஒன்றும் முக்கியத்துவம் கிடையாது. அதெல்லாம் ஒரு கணக்கிலே ஒரு அதிமுக போன்ற ஒரு வீரியமிக்க பிரம்மாண்ட கட்சிக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கடல்ல இருந்து ஒரு செம்புலையோ இல்ல ஒரு வாளிலையோ தண்ணி எடுத்து வெளியே இறைச்ச மாதிரி அதுல கடல் என்றைக்கும் அதுல வத்தி போகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவர் ஆரம் வீரப்பன் எங்க சார்? அவர் வெளியே போன கட்சி கரைஞ்சிச்சா? பண்டூரி ராமச்சந்திரன் வெளியே போன கட்சி கரைஞ்சிச்சா? 1972 இவர் கட்சிக்கு வந்தார். 77 எம்எல்ஏ ஆனார் செங்கோட்டையன். எம்ஜிஆர் மறைகிற வரைக்கும் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரா? ஏன் கொடுக்கல? திருநாவுக்கரசு கொடுத்தாருல. எம்ஜிஆர் கிட்ட அமைச்சரா இருந்த திருநாவுக்கரசு அவர் வெளியே போயிட்டாரு. கட்சி கரைஞ்சிச்சா? ஜெயலலிதா அம்மாவுக்கு திருநாவுக்கரசரும் KK.S.ஆரும் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டா இருந்தாங்க 91. கண்டிப்பா, கரெக்டா? அப்போ செங்கோட்டையெல்லாம் முன்னாடி கிடையாது. இவங்க 2 பேர் தான் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட், எல்லாருக்கும் தெரியும். அந்த KK.S.ஆர் வெளியே போயிட்டாரு. கட்சி கரைஞ்சிச்சா? இது போல 1008 சொல்லலாம். புரியுதா? எப்பவுமே வெளியேற்றப்பட்டவர்கள் தன்னால வெளியேறி ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, இல்ல வெளியே கட்சிக்கு போனா கூட ஏதோ சில பாதிப்பு இருக்கும்னு சொல்லலாம். ஆனா கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களாம் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து தான் ஒரு கட்சி ஒருத்தரை நீக்கும். இதனால இதுக்கு மேல இவரால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, கட்சிக்கு தான் நீக்கும். அவரு வெளியே போய் பெருசா எதையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி 1,00,000 பேருக்கு மேல நீக்கப்பட்டவர்களை ஒரே ஒருத்தர் தான் பாதிப்பை ஏற்படுத்தினார். யார் தெரியுமா? வைகோ கூட ஏற்படுத்த முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் மட்டும். அதனால எல்லாருமே தன்னை எம்ஜிஆர்னு நினைச்சுக்கிறாங்க, சூடுபட்டுக்கிறாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, வெளியேற்றப்பட்டது நீங்க அப்போ கடந்த கால அதிமுகவுடைய வரலாறு சொல்றீங்க. அதாவது KK.S.ஆரா இருக்கட்டும், திருநாவுக்கரசா இருக்கட்டும், இவர்கள்லாம் வெளியில போகும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய லீடர்ஷிப், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுடைய லீடர்ஷிப், அந்த நேரத்துல யார் வெளியில போனாலும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. உண்மைதான். ஆனா அந்த நேரத்துல அந்த ஆளுமைகள் இருக்கும்போது 56% இருந்த அதிமுகவோட ஓட்டு வங்கி அப்படிங்கிறது இன்னைக்கு எடப்பாடிகளுடைய தலைமையில இருக்கும்போது கிட்டத்தட்ட 56% எப்போ வந்துச்சு? 56% வரல, 44% தான் அதிகபட்சம். அதே அதிமுக 96 22% வாங்குச்சு. ஒரு நேரம் 26% வாங்குச்சு. ஆனால் ஏற்றம் இறக்கம் எல்லாம் திமுக எவ்வளவு வாங்கினுச்சு? திமுக அதே மாதிரிதான் 92 பாத்தீங்கன்னா தொடச்சி எரிஞ்சாச்சு திமுகவை. 2001 அப்படிதான் திமுகவுக்கு 26% என்னமோதான். இப்போ போன தேர்தல் எடுத்துக்கோங்க, 2021 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் என்ன? 2021 சட்டமன்ற தேர்தலில் 37% திமுக, 33% இவங்க, 2% வித்தியாசம், 3.5% வித்தியாசம் 2 பேருக்கும். அப்புறம் எப்படி சொல்லுவீங்க?
அதனால இழப்பும் சேர்ப்பும் அதிமுக திமுகல காலகாலமா நடந்துட்டு தான் இருக்கும். ஓட்டு சேர்க்கையும் வந்துடும், இழப்பும் வரும் ஒவ்வொரு கட்டத்திலும். இருக்கும்போது பாத்தீங்கன்னா 5 ஆண்டு காலம் அதிமுக, 5 ஆண்டு காலம் திமுகவா இருக்கும். ஆனா இப்போ திரு எடப்பாடி அவர்களுடைய இந்த லீடர்ஷிப்புக்கு அப்புறமாக தொடர்ந்து 11 தோல்விகள் அப்படிங்கக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்கு. 2011 2019 வரைக்கும் 14 தோல்வி திமுக. லிஸ்டே என்கிட்ட இருக்கு. அப்ப கலைஞர் கருணாநிதி பதவி விட்டு இறக்கியாச்சா சொல்லுங்க. இடைத்தேர்தல் கொண்டு எல்லாம் தோல்வி. ஆர்கேனார் இடைத்தேர்தல் மட்டும்தான் அவங்க கலந்துக்கல. அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை இடைத்தேர்தல் கலந்துக்கல. 13 தோல்வியில 11 தோல்வி கலைஞர் இருக்கும்போது. அப்ப என்ன சொல்லுவீங்க? 1977 எம்ஜிஆர் மறைகிற வரைக்கும் 72க்கு மேலேயே எடுத்துக்கோங்க. 71 தேர்தலில் ஜெயிச்சாங்க, அதோட அவ்வளவுதான். 14 வருஷம் கிட்டத்தட்ட வனவாசம். அதனால திமுக முடிஞ்சிச்சா கதை? இப்போ அதே மாதிரி 2011 2021 வரைக்கும் 10 வருஷம் தொடர்ந்து திமுக 2 முறை சட்டமன்ற தேர்தலில் கன்சிஸ்டன்டா தோல்வி. திமுக முடிஞ்சு போயிடுச்சா? அதனால இதெல்லாம் நொண்டி சாக்கு சொல்றது தான் இது ஒரு கட்சியை பற்றி. இப்போ நீங்க அப்ப பிறந்திருப்பீங்களான்னு தெரியாது. 1987 டிசம்பர் 24 மிட் நைட்டு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு ஜெயலலிதா அம்மாவை யாரும் ஏத்துக்கல. ரைட்டா? எல்லாம் ஜானகி அம்மா பின்னாடி தான் இருந்தாங்க. வாரிசு அடையாளம் இல்லைன்னு போது ஏத்துக்கவே மாட்டாங்க சீக்கிரத்துல. அதே ஒரு கட்சியில கலைஞருக்கு அப்புறம் நம்ம இவர் ஸ்டாலின் அப்படின்னா ஏத்துக்குவாங்க. ஸ்டாலின் உதயநிதி அப்படின்னா சீனியர் கொண்டு வணக்கம் சொல்லி கையெடுத்து கும்பிட்டு ஏத்துக்குவாங்க. இன்ப நிதி அடுத்தது அதையும் ஏத்துக்குவாங்க. இது நம்ம இந்த ஒரு கட்சி இல்லை, நிறைய கட்சிகள் இருக்குது, உலகம் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. அந்த இதுலேருந்து நம்ம மாறல நிறையா. அப்போ வாரிசு அடையாளம் இல்லாமல் ஒரு கட்சியை காமிச்சா அந்த கட்சியில ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஜெயலலிதா அம்மாவா இருந்தாலும். உங்களுக்கு 87 88 89 காலகட்டத்தில் தெரியாது சட்டமன்றத்தில் எவ்வளோ பிரச்சனை ஜெயலலிதா அம்மாவுக்கு நடந்துச்சு. எல்லாரும் ஜானகி அம்மா பின்னாடி நின்றாங்க. ஒரு 34 பேர் தான் ஜெயலலிதா அம்மா பின்னாடி நின்றாங்க. சட்டமன்றத்தில் போராட்டம், அதற்கு பிறகு மக்கள் மன்றத்திலையும் போராட்டம். ஒரு வழியா அதுக்கு பிறகு 91 தான் ஜானகி அம்மா பெருந்தன்னு கொடுத்துட்டாங்க. இனிமேல் முடியாது, நம்மளுக்கு தெரியும் இவங்க பின்னாடி தான் மக்கள் நிற்கிறாங்க, அதனால கொடுத்துருவோம். நம்ம தான் வாரிசு, நம்ம தான் அடையாளம், நம்ம தான் மனைவி. ஆனாலும் மக்களும் கட்சிக்காரங்களும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா கொடுத்துருவோம். அதற்கு பிறகுதான் வெற்றி வருது. புரியுதா? அதனால என்னன்னா அன்னைக்கும் ஜெயலலிதா அம்மா யாரும் ஏத்துக்கல. இப்போ நீங்க சொல்றீங்களா ஆளுமைன்னு, அன்னைக்கு யார் சொன்ன ஆளுமைன்னு? ஒரு நடிகை நாடாள முடியுமான்னு கேட்டாங்க. அன்னைக்கு காலம்தான் ஒரு தலைவரை நிர்ணயிக்கும். ஆனால் நம்ம அடையாளப்படுத்துறோம், நம்ம சொல்றதால இவர் தான் ஆளுமை, இவர் தான் ஏற்கனவே செரிஷ்மா இருக்கிற லீடர் அப்படின்னு சொல்ல முடியாது. கலைஞர் கருணாநிதிக்கு என்ன செரிஷ்மா இருந்துச்சு அன்னைக்கு அந்த காலகட்டத்தில்? அதனால இல்லைல்ல, ஒரு கட்டத்தில் வந்துட்டார்ல. அதனால இந்த மாதிரி கிடையாது. ஒரு தலைமையை மக்கள் மட்டும் இல்லை, இயற்கையே கொண்டு அந்த பதவியில உட்கார வச்சது யாராவது? 2017 பிப்ரவரி 18 அவர் ஆட்சி கட்டில முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி உட்காரும் போது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு பொதுமக்களுக்கு தெரியும்? இவர் மிக பிரம்மாண்டமான தலைவர் தெரியுமா? இவர் ஒரு எம்எல்ஏ, ஒரு முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா மாட்ட எடப்பாடி தொகுதியில் அவ்வளவுதான். அவர் பெருசா தெரியாது. ஒரு 10 பேர் ஒரு மாசம் இருப்பாரா, 2 மாசம் இருப்பாரா பதவியில், அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா அந்த 4.25 வருஷத்துல அவர் செய்த ஆட்சி, இன்னைக்கு சொல்றாங்கல்ல எடப்பாடியார் ஆட்சியே மேலு, இந்த ஸ்டாலின் ஆட்சியை விட எடப்பாடியார் ஆட்சி மேல். சொத்து வரி உயரல, மின்சார கட்டணம் உயரல, பால் பொருட்கள் விலை உயரல, குப்பைக்கு வரி விதிக்கல, குடிநீர் கட்டணம் உயரல, அமைதியா இருந்துச்சு. கொரோனான்ற ஒரு யமன் வரும்போது கூட யாருக்கும் தெரியாது. அதையும் திறமையா சமாளிச்சாரு. அந்த நேரத்துல அம்மா உணவகத்துல 3 வேளையும் இலவச உணவு போட்டாரு. அரசுக்கு 3.5 லட்சம் கோடி வருமானம் வரணும், வரி வருமானம் கிடையாது, ரெவன்யூ எதுவுமே கிடையாது. அந்த நேரத்துல கூட அரசு ஊழியர்களுக்கு 31ஆம் தேதியே சம்பளம் போச்சு, பென்ஷன் தரதுக்கு பென்ஷன் போச்சு. கரெக்டா திறமையா நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. இப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரா இல்லையா டெல்டா மண்டலத்தை? இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒரு புல் பூண்டை கூட கமர்ஷியல் பர்பஸுக்காக எடுக்க முடியுமா? அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே எடப்பாடியார் செய்தாரு. அந்த ஆளுமை இன்றைக்கு அந்த கட்சியை கட்டி காப்பாத்து ஒரு நிலையில நிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. வெற்றியும் தோல்வியும் எந்த காலத்திலையும் வரலாம், எந்த காலத்திலையும் போகலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கட்சியை நிக்க வைக்கிறது முக்கியம். அதனால இது போல 1000 செங்கோட்டையன்கள் உருவாகலாம், போகலாம். ஆனா கட்சின்றது ரெட்டலையும் அந்த கொடியும் சின்னமும் ஒரு தலைமையை ஏத்துக்குன்னு கண்டிப்பா நிற்கும். அந்த தலைமையின் பின்னாடி இன்னைக்கு திமுக எதிர்ப்பு தானே. திமுக செய்யற அவலங்கள் எல்லாத்தையும்
ஒவ்வொரு நேரமும் போராடுறாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே கோபி எத்தனாவது இப்போ அவர் சட்டமன்ற தொகுதி? இப்போ 174 தொகுதியை முடிச்சு 175வது தொகுதி சட்டமன்ற தொகுதி. 174 தொகுதியில் ஒரு நாளைக்கு 3 தொகுதி, 1 மணி நேரம் ஒரு தொகுதிக்கு 3 மணி நேரம் உச்சபட்ச ஸ்தாதியில பேசுறாரா இல்லையா? அந்த மக்கள் பிரச்சனைகளை, அந்த பகுதியோட பிரச்சனைகளை பேசுறாரா இல்லையா? இங்க நெற்பயிர் விளையுதா, வாழை விளையுதா, இல்லைன்னா மிளகாய் விளையுதா, இல்ல மல்லிப்பூ விளையுதா, இல்லைன்னா கரும்பு விளைச்சலா இங்க, இல்ல இங்க கட்டிட தொழிலாளர்கள் அதிகமா, இங்க நெசவு தொழிலாளர்கள் அதிகமா, மஞ்சளா, மரவள்ளி கிழங்கா, தேயிலை தோட்டத்து பயிர்களா, சிறு குறு தொழிற்சாலைகள் அதிகமா, அவ்வளவு ஆராய்ஞ்சு அந்தந்த பகுதியில் நான் கடந்த 4.5 வருஷத்துல என்ன செய்தேன், இன்றைக்கு திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு உங்களை ஏமாத்திருக்காங்க, மறுபடியும் என் ஆட்சி கட்டில் உட்கார வச்சிங்கன்னா நான் என்னென்ன செய்வேன், எல்லாத்தையும் ஒவ்வொரு தொகுதியும் தெளிவாக சொல்றாருல்ல. அத்திக்கோட அவினாசிலேருந்து தொடங்கி அத்தனை திட்டங்களையும் சொல்றாருல்ல. அப்புறம் இதுதான குடிமராமத்து பணியிலேருந்து தொடங்கி எல்லா விஷயத்திலையும் தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையும் புரிஞ்சு வச்சிருக்காருல்ல, ஒவ்வொரு தொகுதி பிரச்சனையும். அதுதான் ஒரு ஆளுமைக்கு அழகு, அவ்வளோதான். இது போல இந்த செங்கோட்டையன் பிரச்சனைலாம் இதுல ஒரு கணக்கே கிடையாது. வெறும் ஊடகங்கள் பெருசாகிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அது ஒரு ஒரு இதுலயே வராது, அது கணக்கிலே வராது. இப்படித்தான் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கத்திலையும் சசிகலா அவர்கள் நீக்கத்திலையும் டிடிவி தினகரன் நீக்கத்திலையும் சொன்னாங்க. ஆனால் தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை இவர்களுடைய மூவருடைய நீக்கம் இருந்துச்சு இல்லையா? அதே போல செங்கோட்டையன் அவர்களுடைய நீக்கமும் இருக்கும் தானே? அருமையா சொன்னீங்க. இப்போ தென் மாவட்டங்கள்ல இப்போ ஓபிஎஸ் கிட்ட எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி உருவாக்கிட்டாரு? இல்ல அவர் பின்னாடி போனாங்கல்ல. இப்ப மனோஜ் பாண்டியன் அவர்கள் எல்லாம் போனாங்க. இப்ப மனோஜ் பாண்டியன் எங்க? அவரு திமுக போயிட்டு ஏன் போனாரு? அதுதான் இது போயிட்டாருன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அந்த ஒருத்தர் கூட அவர் மேல நம்பிக்கை இல்ல, இவரால ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு போயிட்டாரு. இல்ல 4 ஆண்டு காலம் அவரோட இருந்து பார்த்தாரு, முடியாது, தெரிஞ்சிச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. தன்னுடைய தொகுதியிலேயே ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. தேனியிலும் ஜெயிக்க முடியாது, ராமநாதபுரத்திலும் ஜெயிக்க முடியாது. ஆனா வரக்கூடிய 10ஆம் தேதி பொதுக்குழுல அம்மையார் சசிகலா அவர்களை மீண்டும் உள்ள கொண்டு வரணும், ஓபிஎஸ் மீண்டும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்செல்லாம் அடிபடுது. இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்றது, புரியுதா? அதாவது வெளியேற்றப்பட்டவர்கள் செயற்குழு பொதுக்குழுவில் வெளியேற்றப்பட்டார்கள். ஒருவேளை அவங்க என்ன வருத்தம் தெரிவிச்சாங்களா, இல்லை பேசுனாங்களா, யாருக்கு தெரியும்? அப்படி கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த செய்தியும் கிடையாது. அப்படி வந்தாலும் எல்லாமே என்னன்னா, இரட்டை இலை கட்சியோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி, வருகின்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி, அதிமுக பெரும்பான்மையோட தனித்து ஆட்சி. இதுதான். இதை நம்பி இதை ஏற்றுக்கொண்டு இதை மனப்பூர்வமாக யார் யார் வருவாங்களோ அது வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். இதை ஏற்றுக்கொண்டவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் ஒழிய மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. தனிப்பட்ட நபர்கள் இவர்கள் அவர்கள்னு கிடையாது எதுவுமே. ஆனா ஒரு கூட்டத்துல தாவேக்காவுடைய கொடி பறக்கும் போது அச்சாரம் ஆயிருச்சு அப்படின்லாம் பேசினாரு திரு எடப்பாடி அவர்கள். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் சிஎம் கேண்டிடேட், எங்களுடைய தலைவர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி இப்போ கூட்டணிக்கான எந்த ஒரு இதுவும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய பார்வையில வரக்கூடிய நாட்கள்ல தாவேக்கா அதிமுகவுடைய கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? தாவேக்கான்னு கிடையாதுங்க. இப்போ எப்படின்னா, திமுகன்ற ஒரு பொது எதிரி, அந்த பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு தனி எதிரிகள் ஏதாவது ஒரு வகையில் சேர முடியுமா அப்படின்றதுதான். இப்போ கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மா கலைஞருக்கு பொது எதிரி. 2016 என்ன செய்தார்? 2016 ஏப்ரல் 14ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட கேட்குறாங்க நிருபர், எப்படி சார் தேர்தல், முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், மக்களோடு தான் எங்களுக்கு கூட்டணி, யார் கூடயும் கூட்டணி கிடையாது. 3 நாள் கழிச்சு கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, கலைஞர் கருணாநிதி கிட்ட 17ஆம் தேதி, ஐயா இந்த மாதிரி தேமுதிக வரும்னு சொல்றீங்களா? என்ன? கண்டிப்பாக வரும், பழம் நழுவி பாலில் கண்டிப்பாக விழும் சொல்லிட்டு இருந்தாரா? அப்போ அவர் எதிர்பார்த்து ஏமாந்துட்டார்னு அர்த்தமா? இது எப்படின்னா, திமுகவோ அதிமுகவோ எதிர் கட்சிகளுக்கு ஒரு பிரதான எதிரியை வீழ்த்துவதற்கு வாக்கு பிரியக்கூடாதுக்கு அழைப்பு விடுக்கிறது இயற்கை, அவ்வளோதான். ஒரு கட்சியை அழைப்பு எடுக்கிறது இயற்கை. அது எந்த கட்சினாலும் அழைப்பு முடிவெடுக்க வேண்டியது அவங்க பொறுப்பு, அவங்களும் அவங்க முடிவு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க முதலமைச்சர் வேட்பாளர், அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும், நம்ம தனியாக ஜெயிச்சிட முடியும்னு அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் உங்களுக்கு யார் பிரதான எதிரி, அந்த எதிரியே தேவையில்லாமல் மறுபடியும் நீங்கள் உட்கார வச்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியம், அவ்வளோதான். பிரதான எதிரி என்றால், பிரதான எதிர்கட்சி என்றால் இன்றைக்கு அதிமுக.
சட்டமன்றத்தில் போன கூட்டணியில் 75 தொகுதியில் திமுகவை தோற்கடித்தவர். இப்போ நீங்கள் சொன்ன ஜெயலலிதா என்ற ஆளுமை இல்லை, கட்சிக்குள்ள இரட்டை தலைமை குழப்பம், மேலே டெல்லியிலேருந்தும் ப்ரெஷரு, தமிழ்நாட்டில் எதிர்கட்சி திமுகவும் என்றைக்கு இந்த கட்சியை பலவீனப்படுத்தலான்ற எண்ணத்தில் இருந்தாங்க. கட்சிக்குள்ளேயும் நிறைய துரோகிகள் இருந்தாங்க. ஏனென்றால் பாமரம் வரும்போது ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ டெல்லியை பற்றி சொன்னீங்க, எப்போ வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதெல்லாம் டெல்லி வந்து சென்னையை நோக்கி வந்துச்சு, குறிப்பாக எம்ஜிஆர் இல்லம் வந்தது. இன்னைக்கு எது எடுத்தாலுமே, யாரை பிரித்தாலும், யார் எது பண்ணாலுமே நேரடியாக டெல்லிக்கு போவதற்கான அந்த ரகசியம் என்ன? இப்போ எல்லாரும் ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்து கூட்டணிக்கு வருவாங்க. ஜெயலலிதா அம்மா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் ஏன் நேரடி போய் பார்த்தாங்க? ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரை வீடு தேடி போய் பார்த்தாங்க? சொல்லுங்க. அது காரணம் மூப்பனார். ஜி.கே. மூப்பனார் எதுக்கு போய் பார்த்தாங்க? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இப்போ டெல்லியில இருந்து சர்வ வல்லமை படைத்த பிரதமரே இங்க தேடி வருவார்னு சொன்னீங்க. அம்மா கூட்டணிக்காக போனாங்க. ஏங்க இதெல்லாம் சிறிய கட்சிகளுங்க. அதிமுக கம்பேர் பண்ணும்போது சிறிய கட்சிகள் தானே. எது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தான், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது சிறிய கட்சிகள். காங்கிரஸ் வந்து அன்னைக்கு ஒரு வலுவான ஒரு அதிமுகவோட பெரிய கட்சியா? இல்ல, அதிமுக பெரிய அவ்வளவுதான். அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், அதே மாதிரிதான் ஆல் இந்தியா லெவல்ல பிஜேபியும் காங்கிரஸும் பெரிய கட்சிகள். புரியுதா? சரி. அப்ப அந்த கட்சிகளே நேர்ல வந்து பாக்குறாங்க. நீங்க அதே மாதிரி இவங்க சின்ன கட்சிகளை இவங்க போய் பார்த்தாங்கல்ல. சரி. ஆனால் அதனால என்னன்னா அந்தந்த சூழ்நிலை அவசியத்தை பொறுத்துதான். அவ்வளவுதான். கூட்டணியை பத்தி நாங்க பேச போறோம்னு எங்கேயுமே எடப்பாடி அவர்கள் சொல்லல. எங்களுடைய அலுவலகம் அங்க திறக்க போறோம். கலைஞர் போய் பேசினாங்க. நீங்க 2004 கூட்டணி, சோனியா காந்தி இங்க வந்து பேசினாங்களா? சொல்லுங்க. கலைஞர்கிட்டயோ கருணாநிதி கிட்டயோ? அதே மாதிரி அமைச்சரவை பங்கு, அமைச்சருக்கு எந்தெந்த அமைச்சரை கொடுக்கணும், இல்ல அமைச்சரவையில சேருங்கன்னு சொல்லிட்டு சோனியா காந்தி இங்க வந்து பேசுறாங்களா அறிவாலயத்துல? இல்ல, அறிவாலயத்துல இவர் போய் தான் ஒரு வாரம் உட்காந்து வாங்கினாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓப்பனா சொல்லிட்டு போயிருவாங்க, நாங்க டெல்லி போறோம், கூட்டணி பத்தி பேச போறோம், அங்க என்னென்ன நடக்குங்கிறத நான் எப்ப சொல்லிட்டு போனாங்க? எப்ப சொல்லிட்டு தான் போவாங்க? எப்ப சொல்லிட்டு போனாங்க? எடப்பாடி 1998 ஜெயலலிதா அம்மாவால உருவாக்கின வாஜ்பாய் அரசாங்கத்தை 13 மாசத்துல ஜெயலலிதா அம்மா கவிழ்க்கிறாங்க. ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கவிழ்றாங்க. அன்றைக்கு 6 எம்பிக்கள் திமுக இருந்தாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் 3 எம்பிக்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்தாரு. கூட்டணி தர்மத்தை மீறி, கூட்டணி தர்மத்தை விட்டு போயிட்டு 6 எம்பிக்கள் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. தெரியுமா? அன்னைக்கு குறைந்தபட்ச செயல் திட்டமா இருந்துச்சு. இல்ல வாஜ்பாய் கூட கூட்டணியா? தமாகவுக்கு துரோகம் செய்துட்டு அங்க போய் 6 எம்பிக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. அதை மீறி ஒரு ஓட்டுல தோத்துச்சு. அது யாரும் பேசல. அதுக்கப்புறம் தான் 99ல கூட்டணி வைக்கிறாரு பிஜேபி கூட. ஓகே. இப்ப இவர்கள் போகும்போது நாங்க கூட்டணி பத்தி பேசிட்டு போறோம்னா விமர்சனம் வராது. நாங்க வந்து எங்களுடைய அலுவலகத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு சந்திச்சுட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாங்க சும்மா யதார்த்தமான சந்திப்புங்க இல்ல. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கூட்டணின்றது நீங்க இப்போ இவரு நம்ம செங்கோட்டை எத்தனை தடவை அது மாதிரி சொன்னார். இப்ப தாவேக்கா அலுவலகத்துக்கு போகும்போது உங்களை மாதிரி ஊடகங்களாரு எவ்வளவு சுத்துனாங்க. அவரே சொல்றாரு, நீங்க உங்களை பயங்கரமா சுத்த வச்சிட்டேன். முதல் பேட்டியில சொன்னார்ல, உங்களை அடக்கழிக்க வச்சிட்டேன்னு சொன்னாரா? அந்த மாதிரி இல்லை. இது என்னன்னா கூட்டணி இனி உருவாகணும். கூட்டணி உருவாயிச்சான்னு நிச்சயம் கிடையாது. அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குதான்னு நிச்சயம் கிடையாது. இவர் அந்த அலுவலகத்துக்கு போறாரு. அலுவலகத்துக்கு போகும்போது இப்போ அமித்ஷா அப்பாயின்மெண்ட் இருக்குதா, இல்லை அமித்ஷா பார்க்க விரும்புறாரா, அவர் பார்க்க விரும்பினா நம்ம பார்க்க விரும்பலாமா, இதெல்லாம் வந்து அன்றைக்கு சூழ்நிலைக்கு எப்படி இருக்குதோ அப்படிதான். சரி, அமித்ஷாவை பார்த்துட்டு ரகசியமா வந்து நான் அமித்ஷாவை பார்க்கலன்னு சொன்னாரா? இல்ல, சொல்லல. இப்போ செங்கோட்டை சொன்ன மாதிரி நான் சசிகலா அம்மாவை பார்க்கல, டிடிபியை பார்க்கல, ஓபிஎஸ் பார்க்கலன்னு சொல்லி இருந்தாரா? வெளியே வந்து அமித்ஷா வீட்டு வாசல்லே பேட்டி கொடுக்குறாரு. கரெக்டா? அவ்வளவு. இதுதான். இது யதார்த்தமான விஷயம் இல்ல. யாருனாலும் எங்கனாலும் செய்யறது. இது யதார்த்தமான விஷயமா கிடையாதா? அவ்வளவுதான். இதுல போய் என்ன பெரிய விஷயம் தான்? வெளியே வந்து வாசல்லே பேட்டி கொடுக்குறாரு. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.